அண்ணாமலை அண்ணா 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 ஒரு நிமிஷம் அண்ணா 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 பிரஸ் ஒரே நிமிஷம் தள்ளாதீங்கண்ணா அண்ணா ஒரே நிமிஷம் பிரஸ் தள்ளாதீங்க. பாக்குறேன் ஒரே நிமிஷம் பிரஸ் தள்ளாதீங்கண்ணே. அண்ணா அண்ணா சார் கொஞ்சம் பிரஸுக்கு வழி விடுங்க சார். ரெண்டு தான் பேச போறேன், கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் பிரஸுக்கு வழி விடுங்க சார். அண்ணா மோகன் அண்ணா கொஞ்சம் பிரஸ் விட கொடுங்க. சார் கொஞ்சம் பிரஸுக்கு வழி விடுங்க. தோட சார் கொஞ்சம் அண்ணா பேசுறேன். அண்ணா சொல்லுங்க. உங்களுடைய விரதம் முடிஞ்சிட்டா செருப்பு போடுவீங்களா? நயினார் அவர்களுடைய கோரிக்கை ஏற்கிறீங்களா? ஏன்னா நயினார் அண்ணனை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றவுடன் அவருடைய முதல் கட்டளைன்னு தான் நான் சொல்லுவேன், செருப்பு போடணும் அப்படிங்கிறது. எப்பொழுதுமே ஒரு மாநில தலைவர் சொல்வது கேட்பது எங்களுடைய கடமை, அது எங்களுடைய கட்டாயம். அது மட்டும் இல்ல, அவர் செருப்பை வாங்கிட்டு வந்துட்டாரு. அதில் ஒரு மாநில தலைவர் சொல்லும் பொழுது அதை தட்டுவது ரொம்ப தவறு. அதனால மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை செருப்பை வாங்கி போடவும் வச்சுட்டாரு. அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாக 2026 ஒரு வேள்வியாக தவமாக எடுத்திருக்கும். அதே நேரத்தில் ஒரு கட்சியில் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. மாநில தலைவர் சொல்லிய பிறகு இன்னைக்கு அவர் வாங்கி கொடுத்த செருப்பை நான் மேடையில் போட்டுக்கிட்டேன். நிச்சயமாக 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்படும் என்கிற முழு நம்பிக்கை இருக்கு. இதை விட முக்கியம், நான் செருப்பு போடுவதை விட முக்கியம், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக எங்களுடைய சட்டமன்றத்தினுடைய குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க, இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கிறாங்க. நிச்சயமாக கட்சியினுடைய வளர்ச்சி இன்னும் வேகம் எடுக்கும். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நிச்சயமாக தமிழகத்தில் அமையும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதற்கு கடுமையாக உழைப்போம். புதிய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பூத் அளவில் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய குறிக்கோளை கையில் எடுத்திருக்கிறாங்க. அது நடந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற காலத்தில் இன்னும் சிறப்பாக அது நடக்கும் என்கின்ற உறுதிமொழியும் தொண்டர்கள் அளித்திருக்கிறார். நான் ஒரு தொண்டனுங்கண்ணா, இன்னையிலிருந்து நான் ஒரு தொண்டன். நான் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நான் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தேன். கட்சியினுடைய முடிவு, தலைமையினுடைய முடிவு, ஐயா மோடி அவர்களுடைய முடிவு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய முடிவு, நட்டா ஐயாவுடைய முடிவு. ஒரு முடிவு கட்சி எடுத்த பிறகு அந்த முடிவுக்கு தகுந்தாற் போல் ஒரு தொண்டன் நடந்து கொள்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை குணம். நான் இன்னைக்கு எந்த பொறுப்பும் இல்லாத அடிப்படையில் ஒரு தொண்டன். அதனால் நிச்சயமாக 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா முதலமைச்சரை பொறுத்தவரை நேற்று நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலிமை சேர்த்த பிறகு தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசியத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி இதை சந்திக்க இருக்கிறது. நேற்று நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவிச்சாங்க, நாங்கள் எல்லாரும் இருந்தோம், நீங்கள் இருந்தீங்க. அதன் பிறகே தமிழகத்தில் மக்களுடைய மனது எப்படி மாறி இருக்குன்னா, ஒரு வலிமையான கூட்டணி களத்தில் இருக்கு, இது அகற்றப்பட வேண்டும் என்கின்ற முடிவை மக்கள் எடுத்துட்டாங்க. நேற்று இரவு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை போல, அதனாலதான் காலையில முதல் வேளையில் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அவருடைய மனக்குமுறலாகத்தான் அந்த அறிக்கையை பார்க்கின்றோனோ தவிர, அவருடைய அச்சமாகத்தான் அந்த அறிக்கையை பார்க்கின்றோனோ தவிர 2026 என்ன நடக்கும் என்பதை யுகித்து அவர் அறிக்கை எழுதியிருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். மறைமுக கூட்டணியில தான் இருந்துட்டு இருந்தாங்க இத்தனை நாட்கள். தற்பொழுது அது வெட்ட வெளிச்சமாகி இருக்குன்னு திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே சொல்றாங்க. நேற்று நம்முடைய அமித்ஷா அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த அதே பிரஸ் மீட்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, காமன் மினிமம் புரோகிராம்,
ஆம், இரண்டு கட்சிகளும் அடிப்படையிலே வேறு வேறு சித்தாந்தங்கள் இருக்கக்கூடிய கட்சி. 2024 தனியாக போட்டியிட்ட கூட்டணி கட்சிகள் 2026 ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம். நிறைய விஷயங்கள்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை முடிவு மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு சில இடத்துல ஒரு டீவியேஷன் இருக்கு. அதனாலதான் காமன் மினிமம் புரோகிராம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. குறைந்தபட்சம் ஒப்புக்கொள்ளப்பட்ட கொள்கை முடிவுகள். அதனால் யாருக்கும் இதனால எந்த பாதிப்பு வரப்போவதில்லை. தமிழகத்திற்கு நிச்சயமாக சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று மோடி நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றொன்றும் கூட சில விஷயங்களை நினைக்கிறாங்க. அதனால 2026 தேர்தலை பொறுத்தவரை குறைந்தபட்சம் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. காலையில் நான் பத்திரிகையில பார்த்தேன். அதனால் எந்த குழப்பமும் இல்லை என்றுதான் நான் பார்க்கின்றேன். அதனால் அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் தேவையில்லாம அவரை குழப்பிக்க வேண்டாம் நான் சொல்றேன். தலைவா, நான் இன்னைக்கு ஒரு தொண்டை, எந்த பொறுப்பும் இல்லாத சாதாரண தொண்டை. பணி செய்ய கட்சி கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். எந்த பணி கொடுத்தாலும் செய்வது என்னுடைய பொறுப்பு. அதைவிட என்னுடைய கடமை புதிய தலைவராக நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கு. அதையும் சிறப்பா செய்வேன். புதிய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவங்க இருக்கிறாங்க. இப்ப மேடையில தொண்டர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தயவு செஞ்சு அவங்களை பார்த்துட்டு போங்கன்னா மாதா